மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஈவினிங் தாங்க நானு, அஜித், மதன் எல்லாம் அப்படியே தெறிக்க சிஎஸ்கே ப்ரிவியூ பண்ணோம். சரி, சாட்டர்டே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அஜித் எல்லாம் வந்து சிஎஸ்கே போலிங் வீக்கா இருக்குன்னு சொன்னப்போ, ஏய் நேத்த நெல்லிஸ் இருக்காப்லடா பாத்துக்கலாம்டா அப்படி இப்படின்னு பயங்கரமா சவுடால் விட்டேன். வீடியோ பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வெளியே வர நேத்து நெல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2026 நியூஸ் வருது. இதேமே நின்னு போச்சுங்க. இட் இஸ் அ பிக் ப்ளோ ஃபார் சிஎஸ்கே. வா அஜித், அப்படியே குளுகுலுன்னு இருக்குமே உனக்கு இப்போ. அதெல்லாம் இல்ல. நேத்து வந்து மதன் ப்ரோ வந்து நம்ம ஆர்சிபி கண்டென்ட் பண்ணும் போது லைக் ஒரு மீம்ஸ் பண்ணார்ல, அந்த கவுண்டமணி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பவர் கட் ஆகுது, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அப்புறம் அந்த கவுண்டமணி ஒரு சவுண்ட் கொடுப்பார்ல. மதன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ப்ரோ, இது எனக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண தெரியாது. அதே வீடியோல என்ன பண்ணுங்க, அந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பதிலா 6th டைட்டில் லோடிங்னு போட்டுருங்க, அப்புறம் அந்த கவுண்டமணி சவுண்ட் வர மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இதெல்லாம் நான் எடிட்ல தூக்கிடுவேன் போடா, உன்ன வீடியோல கூப்பிட்ட தப்பா போச்சு. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ வந்து இட் இஸ் அ பிக் ப்ளோ ஃபார் சிஎஸ்கே. தே ஹாவ் டு ஃபைண்ட் அ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ ஸ்டார்டிங் 11ல இமீடியட்டா ஆடணும்னா மேத்யூ ஹென்ரி தான் ஆடுவார் நேத்தன் எல்லிஸ் பிளேஸ்ல. பட் டெத் போலிங் ஒரு பெரிய கன்சர்னா தான் சிஎஸ்கேக்கு இருக்கு. நேத்தன் எல்லிஸ் இல்லாம பிக் ப்ளோ. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க ஆப்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அதுல யாரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, யாருக்கு மேபி சிஎஸ்கே போலாம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் அவைலபிள் ஆப்ஷன் சொல்றேன். போற போக்குல பார்த்தா ஆல்மோஸ்ட் இந்த டைனோசர்ஸ் எல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆன மாதிரி டெத் ஓவர்ஸ் போலர்ஸ் வந்து ஒரேடியா போயிடுவாங்க போலியே. லைக் ஆப்ஷன்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் சிச்சுவேஷன் வரும்போது கூட லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் அந்த டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்றது ஃபைன் பண்றது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா, சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு லைஃப் இப்படிதான் மாறும். ஸோ இது வந்து யாராவது ஒருத்தர் வந்து தே கேன் மேக் அ டிஃபரன்ஸ் ஆல்சோ. They can prove to be a match winner for CSK also. It has happened in the previous years. 2010ல இப்படிதான் டக் பொலிஞ்சர் உள்ள வந்தாரு. He came inside. He proved out to be, நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் CSK அடிக்கிறதுக்கு he proved to be a major turning point. ஸோ அது மாதிரி எதுவும் ஏதாவது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனம் தளர வேண்டாம், எல்லாம் நன்மைக்குன்னு நினைப்போம். நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஓகே, நான் வந்து பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் யாரெல்லாம் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்களை பத்தி. Othniel Bartman, South African. Gerald Coetzee, yet another South African. William O'Rourke, New Zealander, tall fast bowler. Spencer Johnson, Daniel Sams, Sean Abbott, Saqib Mahmood, Richard Gleeson, already CSK ஆடி இருக்காரு. ரைலி மெரிடித், நல்ல ஃபாஸ்டா போடக்கூடியவர். ஜாஷுவா டங், இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் ஆடினாரு. ஃபசல் ஹக் ஃபரூக்கி, அண்ட் தே மைட் ஆல்சோ கன்சிடர் ஆகாஷ் மதுவால் ஆல்சோ இருக்காரு. இந்தியன் ஆப்ஷன் வேணும்னா, வேற வழி இல்லைன்னா டெத் போலிங் தான் நமக்கு ஒரு கன்சர்னா இருக்கிறதுனால சிஎஸ்கே கன்சர்ன் எடுத்துட்டாங்களா? வேற ஏதோ டீம் எடுத்துட்டாங்களா? நார்கியா இருக்கே. நார்கியா நம்ம ப்ரிவியூ பண்ணோம். ஐ திங்க் எல்எஸ்ஜி ஆர் ஆமா எல்எஸ்ஜி தான் நினைக்கிறேன். எடுத்துட்டாங்க. எல்எஸ்ஜி நார்கியா எடுத்துட்டாங்க. So yeah, இதுல considering CSK wants someone to bowl at the death mainly, டாப் ஆப்ஷன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Othniel Bartman, அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், ஹாட்ரிக் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா ஆல்ரெடி டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடி இருக்காரு MLC-ல. ஸோ டெஃபினட்டா அவரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஜெரால்ட் கோயட்ஸியா, அவரும் வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஆல்ரெடி IPL ஆடி இருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் ஆடி இருக்காரு, குஜராத் டைட்டன்ஸ் ஆடி இருக்காரு. அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் டெத்ல எப்படின்னு எனக்கு தெரியல. விக்கெட்ஸ் எடுப்பாரு, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவும் இருப்பாரு. அவரு பேட்டிங் சூப்பரா ஆடுவாரு. ஸோ லோயர் எண்ட்ல வந்து நல்லா பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். வெரி பேஷனட் போலர், பயங்கரமா விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கத்துறது, அது மாதிரிலாம் இருக்கு. சான் ஆபர்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஆமா, இந்த டெக் போலர், லைக் டால் போலர். சரி, அதான் நான் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு பெர்ஃபெக்டான டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கிடைக்க போறது இல்லை இனிமேல். ஸோ யாரை எடுக்கிறாங்களோ அவங்கள நல்லா நர்ச்சர் பண்ணி க்ரூம் பண்ணி, யாரையும் க்ரூம் பண்ணுன்ட்டு இல்லை, லைக் அவங்களுக்கு இந்த ரோல் கிளாரிட்டி, லைக் ஒரு கேப்டன் பேசி மென்டார்லாம் பேசி, இதுதான் ஒரு ரோல், டெத்தில் உங்ககிட்ட இருந்து ஒரு 2 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னு சொன்னா, லைக் யூ கைஸ் கேன் ஸ்டில் மேக் இட் ஹேப்பன்.
ஸோ நேத்தன் எல்லிஸ் ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ப்ளோ தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பேசின மாதிரி டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஐபிஎல்ல மொத்தமா பார்த்தாலே வந்து ஒரு பும்ரா, ஒரு நட்ராஜன், டு சம் எக்ஸ்டென்ட் ஏசில்லூட், இந்த மாதிரி 2-3 பேர் தான் நம்மளால சொல்லவே முடியும். அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனை எடுத்து எப்படி வந்து லைக் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலான்றது தான் பார்க்கணும். இட் இஸ் பாசிபிள். எஸ், இட் இஸ் பாசிபிள். சான் ஆபர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன். டெத் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. ஸோ அவரும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஜார்ஜ் டங் ஆல்சோ கன்சிடர் பண்ணலாம். அவர் வந்து இப்போ ரீசென்ட்லி கன்க்ளூட் ஆன லாஸ்ட் இயர் 100 டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான். ஸோ அவருக்கு நல்ல வேரியேஷன்ஸும் இருக்கு. ஜாஷ்வா டங்கும் வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். ரிச்சர்ட் லீசன் எனக்கு சிஎஸ்கேல 2024ல ஆடும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இல்ல. அவர் வந்து கொஞ்சம் ஹிட் த டெக் போலர் தான். யாக்கர்ஸ் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. பட் 2024ல பெருசா அவர் யாக்கர்ஸ் போடல. இப்போ இது சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல வந்து நம்ம சிஎஸ்கே டீமுக்கு தான் ஆடினாரு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு தான் ஆடினாரு. ஹி வாஸ் டீசென்ட், நத்திங் எக்ஸ்ட்ராடனரி, பட் டீசென்ட் பர்ஃபார்மர். என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஐ திங்க் சிஎஸ்கே ஷுட் கன்சிடர் ஃபசல் அக் ஃபரூக்கி. எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ஒரு லெஃப்ட் ஆர்மர், ஒரு டீசென்ட்லி குட் ஸ்லோவர் பால் வச்சிருக்காரு, நல்ல ஸ்விங்கும் பண்ணுவாரு. ஸோ ஹீஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஃபசல் அக் ஃபரூக்கி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். சாரி, வாட் அபவுட் நவீன் உல்லக்? நவீன் உல்லக் கூட ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ஷன். அவரும் வந்து லைக் சம்டைம்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்காரு, பட் சம்டைம்ஸ் உண்மையிலேயே நல்லாவும் போட்டிருக்காரு எல்எஸ்ஜிக்கு. எல்எஸ்ஜி சில சீசன்லாம் வந்து பிளே ஆஃப்ஸ்லாம் வரும்போது லைக் அவரும் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நவீன் உல்லக்கையும் கன்சிடர் பண்ணலாம். எஸ், அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே ஆர்சிபிக்கு இருக்கிற ரைவல்ரிக்கு நவீன் உல்லக் சிஎஸ்கே காரணம் எப்படி இருக்கும்? ஆஹா, வாங்க, தாராளமா வாங்க. நினைச்சு பார்த்தாலே செமையா இருக்கு. ஸோ இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். பட் ஐ திங்க் ஃபசல் அக் ஃபரூக்கி ஈவன் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சனுக்காக ஆடி இருக்காரு. இங்க சஞ்சு சாம்சன் ஒரு லீடர்ஷிப் ரோல் பண்ண போறாரு. ஸோ ஹீ கேன் யூனோ கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம். ஒரு ரேப்போ இருக்கும் அவங்களுக்குள்ள, ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். நியூ பாலையும் நல்லா போடுவாரு, நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு டெஃபினட்டா ஃபசல் அக் ஃபரூக்கியை வந்து கன்சிடர் பண்ணலாம். எஸ், சில டைம் அடி வாங்கியிருக்காரு, சில டைம் ஹி ஹஸ் டன் த ஜாப் ஆல்சோ. நல்லா டெத் ஓவர்ஸ்ல நல்லாவும் போட்டிருக்காரு. ஆகாஷ் மதுவால் ஆல்சோ சிஎஸ்கே மைட் கன்சிடர். ஸோ தெரியல, சிஎஸ்கே வந்து கண்டிப்பா ஒரு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் தான் போறாங்களா, இல்ல ஆகாஷ் மதுவால் தே மைட் கன்சிடர், ஆர் இல்ல நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பொறுமையா எடுத்துக்கிறோம், இப்போதைக்கு மேட் ஹென்ரியை வச்சே போட்டுக்கிறோம், அப்படி யோசிக்கிறாங்களா? நான் என்னன்னா யாரை வச்சு இப்ப போடுவாங்கன்னு பார்த்தா ஜேமி ஓவர்டன் அவர் தான் வந்து லீட் பண்ணுவார் அட்டாக் அப்படின்லாம் வந்து ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. ஜேமி ஓவர்டன்லாம் அட்டாக் லீட் பண்ணா சிஎஸ்கேக்கு சான்ஸே கிடையாது, நானே சொல்லிடுறேன். சோ அதனால மேட் ஹென்ரி இஸ் கமிங் ஃப்ரம் a very good form. T20ல ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. நான் உங்களை கவுண்டர் பண்றேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோல சொன்னதை வச்சு நான் உங்களை கவுண்டர் பண்றேன். நம்ம மிச்சல் ஸ்டார்க் பத்தி பேசும்போது, மிச்சல் ஸ்டார்க் ஒரு பெரிய போலர், நான் டவுட்டே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி 6 யார்க்கர் நெயில் பண்ணாரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு லீக் சீசன்ல ஒரு லீக் மேட்ச் எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு ஆடுவாரு. ஆனா நாக் அவுட்னு வந்துட்டா அப்படியே அந்த ஆஸ்திரேலியன் ஜோனுக்குள்ள போயிடுவாரு, அப்படியே ஆஸ்திரேலியாக்கு ஆடுற மாதிரி ஆடுவாரு. ஆனாலுமே என்னன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, யாருமே வந்து மிஸ் அவுட் பண்ணிட முடியாதுரா, எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க, லைக் எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு என்னமோ நான் ஓவர்டனோட பேட்டிங் நான் ரொம்ப ரேட் பண்றேன். அவர் போலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாருன்னு வைங்களேன், சிஎஸ்கேக்கு அது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா முடிய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் நீ யாரை கம்பேர் பண்ற? மிச்சல் ஸ்டார்க்கோட குவாலிட்டி என்ன, ஜேமி ஓவர்டனோட குவாலிட்டி என்ன, போலிங்க பொறுத்த வரைக்கும் நீ சொல்லு. நம்மளுக்கு பெருசா இல்ல, நான் கம்பேர் பண்ணல. ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பெருசா இல்லல்ல. இப்போ எனக்கு என்னமோ ஜேமி ஓவர்டனோட பேட்டிங் பயங்கரம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம கண்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி சில பேட்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். தூக்கி 100 மீட்டர் வெளில சாலிடா அடிக்கிறாரு. பேட்டிங் பிரச்சனையே இல்லடா சிஎஸ்கேக்கு, பேட்டிங் தான் கொளுத்தி வச்சிருக்காங்களே, போலிங் தான் இப்போ வேணும் சிஎஸ்கேக்கு, அதுதான் பிரச்சனை. சரி, ஜேமி ஓவர்டன் பஞ்சாயத்து அப்புறம் வருவோம். பட் ஐ டெஃபினெட்லி டோன்ட் அக்ரி ஜேமி ஓவர்டன் குட் பி த ஸ்பியர் ஹெட் ஆஃப் சிஎஸ்கே. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேட் ஹென்ரி ஓவர்ல ஓகே, ஹி கேன் மேனேஜ், இஸ் a much improved bowler. டெத்லயும் நான் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு, நியூ பால் நல்லா போட்டிருக்காரு. முன்னாடி மேட் ஹென்ரி 2024ல எல்எஸ்ஜி காணாரு, நல்லா போட்டாரு, ருத்ராஜ் விக்கெட் எடுத்திருக்காரு, ரஹானே விக்கெட் எடுத்திருக்காரு. He has done decently well, he is not bad at all. பட் நேத்தன் எல்லிஸ் வந்து we were like அவர் தான் வந்து ஸ்பிரிட்டா இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இது நடந்தது வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. ஸோ ஆல் திங்ஸ் கன்சிடர்ட் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனா ஃபசல் அக் ஃபரூக்கி தான் தெரியுறாரு.
or someone like Akash Madhur also CSK might consider. But சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சடனா வந்து அல்சாரி ஜோசப் கூட்டிட்டு வந்து 2023 ஆர்சிபிக்கு நடந்த மாதிரி நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் தட். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தாராளமா எடுத்துக்கோங்க, அல்சாரி ஜோசப் ப்ளீஸ் எடுத்துக்கோங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கூட எங்களுக்கு ஆல்ரெடி ரெடியா இருக்கு. அல்சாரி ஜோசப் நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. I don't think they are going to go for Alzari Joseph for sure. So anything might happen. சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் நான் சொன்னது இல்லாம இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போட்டு விடுங்க. இப்போதைக்கு நம்ம கடவுளை வேண்டதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. பட் as I said before, எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். திஸ் மைட் பி an opportunity for someone to become a hero in சிஎஸ்கே. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம துஷார் தேஷ்பாண்டேவெல்லாம் ஸ்ட்ரைக் போலரா வச்சு நம்ம டிராஃபிலாம் அடிச்சிருக்கோம். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஸ்டே ஆப்டிமிஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஜித். உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் வந்து உன்னோட இன்சைட்டை கொடுத்ததுக்கு சும்மாடா ஜஸ்ட் புல்லிங் யூ லைக். புரியுது. சரி, அதாவது நான் எப்படின்னா எனக்கு ஆப்பனண்டா ஆடுற ஆர்சிபி டீமுக்கு ஆப்பனண்டா ஆடுறவன் தோக்கணும்னு தான் நினைப்பேன். மற்றபடி என் ஆப்பனண்டா இல்லாத எவனுமே வந்து தோக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸும் இருக்காங்க, அதுதான். ஸோ அதனால வந்து லைக் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ so much for joining. See you soon. ஓகே, பை.